இந்த முதல் 10 நாட்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசேஷமாக பெண்கள், தாய்மார்கள் இது பற்றி முன்பே பேச வேண்டும். இந்த 10 நாட்கள் வெறுமனே ஹஜ்ஜுக்கு போகின்றவர்களை தரிசிக்க செல்வதற்கும் அல்லது அவர்களுக்கு விருந்து கொடுப்பதற்குமே செலவாகி போகின்றது. ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரையும் செய்ய வைக்கக்கூடிய அந்த சக்தி அந்த வீட்டிலுடைய தலைவிக்குத்தான் இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமான் டிஜிட்டல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இந்த வருடத்திலும் அரஃபா நாளை வந்தடைந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக பெரிய ரஹ்மத்துகளில் ஒன்றுதான் அரஃபா நாள். அரஃபா நாள் என்றாலே மன்னிப்புக்குரிய நாள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் அதன் உண்மையான தாற்பயத்தை உணர்ந்திருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். அரஃபா நாள் மட்டுமல்ல, ஹஜ்ஜு மாதத்தின் முதல் 10 நாட்கள் அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான நாட்கள் என்பதை பலர் மறந்து விடுகின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குப்படி அல்லாஹு தாலா படைத்த நாட்கள் அனைத்திலுமே இந்த ஹஜ்ஜு மாதத்தின் முதல் 10 நாட்கள் தான், அந்த நாட்களில் செய்கின்ற செயல்கள் தான் அல்லாஹு தாலாவுக்கு மிக மிக உகப்பானவை என்று கூறியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த முதல் 10 நாட்களில் என்னென்ன அமல் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அதிகம் அவற்றை செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை அறிவுதான். எனவே அது பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக இந்த சமுதாயத்தில் இந்த 10 நாட்கள் வெறுமனே ஹஜ்ஜுக்கு போகின்றவர்களை தரிசிக்க செல்வதற்கும் அல்லது அவர்களுக்கு விருந்து கொடுப்பதற்குமே செலவாகி போகின்றது. அப்படியல்லாமல் இது பற்றி சமுதாயம் சிந்திக்க வேண்டும். விசேஷமாக பெண்கள், தாய்மார்கள் இது பற்றி முன்பே பேச வேண்டும். பிள்ளைகளுடன் பேச வேண்டும், குடும்பத்துடன் பேச வேண்டும். அண்டையலார்கள், உறவினர்கள் அனைவரிடமும் இந்த முதல் 10 நாட்களை நாங்கள் மிகச்சிறப்பாக அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமான விடயங்களை மட்டுமே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பது பற்றி பேசி ஒருவருக்கொருவர் ஊக்குவிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நல்ல விடயத்தை நீங்கள் செய்ய போகும் பொழுது தனியாக செய்வது என்பது கஷ்டம். ஆனாலும் பலர் சேர்ந்து செய்யும் பொழுது ஒருவருக்கொருவர் ஊக்கம் கொடுப்பதன் மூலமாக இலகுவாக செய்து கொள்ள முடியும் என்று. எனவேதான் நமக்கு ரமலான் நோன்பு மிக இலகுவாக இருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜு மாதத்தின் முதல் 10 நாட்களை சரியாக செலவழிப்பதில் கஷ்டம் இருப்பது இதுதான் காரணம். எனவே இது பற்றி முதல் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது பற்றி கதைத்திருக்க வேண்டும், பேசி இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த முதல் 10 நாட்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, அனாவசியமான உலக விடயங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த நாட்களில் அனாவசியமாக நாங்கள் பெருநாள் உடுப்பு எடுக்க போகின்றோம் என்றோ, அல்லது சமையலுக்கு தேவையான விடயங்களை எடுக்க போகின்றோம் என்றோ, அல்லது ஒருவரை பார்க்க போகின்றோம் என்றோ, அல்லது களியாட்டங்களிலோ ஈடுபடாமல் அனைத்தையும் விட்டுவிட்டு எமது இபாதாக்களிலே ஈடுபட வேண்டும். எப்பொழுது ஹஜ்ஜு மாதத்துக்கான பிறை தென்பட்டதோ அந்த நாளிலிருந்து ஹஜ்ஜு பெருநாளும் கடந்து அடுத்து ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய 3 நாட்களும் கடக்கும் வரையும் தக்பீர் சொல்ல வேண்டும். தொடர்ந்து தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் சத்தமாக சொல்ல வேண்டும், பெண்களாக இருந்தால் மெதுவாக சொல்ல வேண்டும். இந்த விடயங்கள் எல்லாம் உண்மையிலே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரையும் செய்ய வைக்கக்கூடிய அந்த சக்தி அந்த வீட்டினுடைய தலைவிக்குத்தான் இருக்கின்றது. ஒரு வீட்டின் தலைவி எதையெல்லாம் செய்வாளோ அதனை அவள் மற்றவர்களுக்கு, விசேஷமாக பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் தாய் செய்கின்றாள், தாய் செய்ததை நான் கண்டேன் என்ற அந்த காரணத்துக்காக பிள்ளைகள் பிறகும், இப்பொழுது செய்யாவிட்டாலும் கூட பிறகொரு காலத்திலாவது அவர்கள் அதனை தொடர்ந்து செய்வார்கள். எனவே பெண்களாகிய நமக்கு இவையெல்லாம் பெரும் பொறுப்புகளாக தரப்பட்டிருக்கின்றன.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி என்று சொன்னார்கள். அதாவது நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். எனில் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாம் அந்த கடமைகளை சரியாக செய்திருக்க வேண்டும். எனவே இந்த விடயங்களை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நாமும் செய்வதோடு எமது குடும்பத்தினருக்கும் மற்றும் நமக்கு தெரிந்த அனைவருக்கும் எடுத்து சொல்வதை கடமையாக செய்து கொண்டு வருவதுதான் ஒரு பெண்ணுடைய மிக முக்கியமான காரியமாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.